வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர்களுக்காக பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. இன்னைக்கு அதில் ஒரு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். இந்த ஸ்கீம் மூலிமா உங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் மானியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் மிக குறைந்த வட்டியில். இது தொழில் முனைவோர்களுக்கான மிக சிறப்பான திட்டம்னு சொல்லலாம். வாங்க இந்த வீடியோவில் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ மானியம் கிடைக்கும், வட்டி எவ்வளவு, இதெல்லாம் பயன்கள் என்ன, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றி பல தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு தகவலும் நல்லதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமடை. இந்த ஸ்கீம் பற்றி தமிழக அரசின் சார்பில் ஒரு செய்தி எடுக்கிறாங்க. வாங்க அதில் என்ன சீக்கிரம் வாங்க. இதுதான் செய்தி. இந்த ஸ்கீமை தமிழ்நாடு அரசு யார் மூலமாக செயல்படுத்துகிறாங்கன்னா சமூக நீதித்துறை அந்த டிபார்ட்மெண்ட் கீழே செயல்படுத்துகிறாங்க. வாங்க இதில் என்ன சீக்கிரம் வாங்க. முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் தொடங்க முயற்சிக்கிறாங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரோட சமூக பொருளாதார மேம்பாடு தான் இந்த ஸ்கீமு. அடுத்த சொல்லலாம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக முதலமைச்சரின் தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்த அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் சொல்லிக்கிறாங்க. இந்த ஸ்கீம் மூலிமா உங்களுக்கு எவ்வளோ மானியம் கிடைக்குன்னா திட்டத்தொகையில் 35% அல்லது அதிகபட்சமாக 3 லட்சம் மானியம் கிடைக்கும் சொல்லிக்கிறாங்க. அதுவும் மிக குறைந்த வட்டியில் 6% வட்டியில். உங்களுக்கு உங்கள் திட்ட தொகையில் 35%, அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் மானியம் கிடைக்கும். வட்டி 6%. அடுத்து வாங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி, அதாவது தகுதிகள் பார்க்கலாங்க. இதுக்கு ஆதிதிராவிடர் அப்படின்னா பழங்குடியினர் எலிஜிபிள். ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன், அவங்க குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அப்படி 3 லட்சத்துக்கு மேலே போனால் இந்த ஸ்கீமுக்கு அவங்க எலிஜிபிள் இல்லை. அவங்க வயசு 18 வயசுலேருந்து 55 வயசு கொடுக்கணும். அப்படி 18 வயசுக்குள்ளேயோ 55 வயசுக்கு மேலே போனால் இந்த ஸ்கீமுக்கு அவங்க அப்ளை பண்ண முடியாது. என்ன எலிஜிபிள்னா ஆதிதிராவிடர்னு பழங்குடியினர் இருக்கணும், குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு இருக்கணும், வயசு 18 வயசுலேருந்து 55 வயசுக்கு செய்கிறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னா சமூக நீதித்துறை டிபார்ட்மெண்ட்டு தட்கோ அங்கே போய் கேட்டால் இந்த ஸ்கீம் பற்றி அவங்க எடுத்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அங்கே போய் கேட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இதில் தான் முக்கியமானது. இதேமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றுக்குன்னே தெரிஞ்சிக்க நமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதேமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனுக்குன்னே அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சிக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் ஸ்கீம் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.